ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. எல்லாம் அப்படியே தடபுடலாம் ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் காலையில் எந்திரிச்சமே முதல் நாள்னாலே கொஞ்சம் ஸ்பெஷலாக பிள்ளைகளுக்கு கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்படுவோம். நானும் அப்படி தான் அஸ்மாஸ்பெக் ஸ்கூல் போயிட்டு ரீஓப்பன் பண்ணுறப்போ பிள்ளைங்களுக்கு முதல் நாள் கொடுத்து விடுறது நல்லா ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அதே மாதிரி தான் நீங்களும் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அதே போல் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான். அதே போல் நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணுறேன். இது நார்மல் ரைஸ்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம். பாஸ்மதியில் சீரக சம்பாவில் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசியிலையும் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். வாங்க பண்ணலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நம்ம வீட்டில் ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தான் செய்கிறோம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு தேவை மாதிரி செஞ்சுக்கலாம். அதே போல் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் வீட்டில் ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செய்கிறேன். இப்போ 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 துண்டு இந்த மாதிரி 4 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இதை சேர்த்துடலாம். நல்லா பட்டை கிராம்பு போட்டதுமே நல்லா ஜம்முன்னு ஒரு மணம் வரும் பாருங்க. சூப்பராக இருக்கும், வீடே மணக்கும். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா கலர் மாதிரி வரும் பாருங்க, அந்த மாதிரி வதக்கிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். வெங்காயம் இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு வதக்கிடுவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌனாக வதங்க வேணாம். கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாற ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா இதில் நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, அப்புறமா காலிஃப்ளவர் இதெல்லாம் எடுத்திருக்கேன். காய் நமக்கு எந்த காயெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி பாருங்கள், 2 சேர்த்து சும்மா லைட்டாக இந்த மாதிரி நம்ம கையில் இப்படி இறுக்கி பிடிச்சா இந்த மாதிரி இருக்கணும். ஒரு கையளவுக்கு, நிறைய இல்லை, சும்மா அரை கையளவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சேர்த்துட்டு அதையே கலந்து விடுவோம். கூடவே பட்டாணி பார்த்திங்கன்னா நான் பச்சை பட்டாணியை ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சு இது போல் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா கரம் மசாலா இருந்தால் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ கலந்து விடலாம். சும்மா கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சும்மா அந்த கலர் வர்றதுக்காக சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டுருவோம். அதே போல் தக்காளி ரொம்ப குலைவாக மசிய தேவையில்லை, லைட்டாக வதங்கிக்கிட்டால் போதும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்தேன். இதில் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். தேங்காய் பால்னால் ரொம்ப கெட்டியான தேங்காய் பால் இல்லை, ஒரே ஒரு துண்டு தேங்காய் எடுத்து நல்லா பால் எடுத்துகிட்டு அதில் தண்ணி கலந்து தான் சேர்த்துருக்கேன். இப்போ அரிசி அரை மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. அரிசி போட்டுடலாம். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கலந்து விடுவோம். ஒரு கொதி வரட்டும், விசில் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை லெமன் எடுத்து புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு பிரியாணி, தேங்காய் பால் வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அரிசி ஒன்றும் பாருங்கள் எப்படி முழுசாக இருக்குது பாருங்கள். நல்லா குலையாமல் அருமையாக வந்திருக்கு. அதே சமயம் பாருங்கள் சாஃப்டாகவும் இருக்குது ரைஸ். நீங்கள் பிரியாணியோ இல்லை எம்டி பிரியாணி, வெஜ் பிரியாணி இந்த மாதிரியெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் ஒரே ஒரு தேங்காய் துண்டு எடுத்து பால் எடுத்து நீங்கள் தண்ணி சேர்க்குறப்ப அதையும் சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் செஞ்சிங்கன்னா, வெஜ் பிரியாணி செஞ்சாலும் சரி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இல்லைன்னா வெறும் குஸ்கா அப்படி செஞ்சிங்கனாலும் சரி, அதில் ஒரு துண்டு தேங்காய் எடுத்து பால் எடுத்து செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடிக்கடி அந்த மாதிரி தான் செய்வேன். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நீங்கள் குக்கரில் பிரியாணி எதுனா பண்ணீங்க அப்படின்னா உடனே நீங்கள் ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா ரைஸ் உங்களுக்கு உடையாமல் அப்படியே முழுசாக அப்படியே இருக்கும். நீங்கள் குக்கரோடு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு இன்னும் அதிகமாக வெந்து குழஞ்சி போயிடும். அதனால் வேறு பாத்திரத்துலையோ இல்லை ஹாட் பாக்ஸ்லேயோ மாற்றிட்டிங்கன்னா ரைஸ் உடையவும் உடையாது, அப்படியே முழுசாக இருக்கும்.
நம்ம முதல்ல சாப்பிட்றோமோ இல்லையோ, சமைக்கிறவங்க முதல்ல டேஸ்ட் பார்த்துடணும். தயிர் பச்சடி வைக்கலான்னு நினச்சேன், ஆனால் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நானே செஞ்சு நானே சாப்பிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேங்காய் பால் மட்டும் எடுத்து ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். நம்ம எப்படியே தண்ணி சேர்ப்போம், 1க்கு 2 அப்படின்னு சொல்லி எவ்வளோ அரிசி வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்ப்போமா, அந்த தண்ணி கூட எக்ஸ்ட்ரா தேங்காய் பால்லாம் போடக்கூடாது. நம்ம அந்த தண்ணியோட இந்த தேங்காய் பாலை கலந்து அப்படியே நம்ம தண்ணியோட அளவு அளந்து ஊற்றிட்டோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக கொடுத்து அனுப்பலாம். முதல் நாள் நல்லா ஸ்பெஷலாக கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சி விடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களும் மதியம் வந்து ஒரு பாக்ஸில் ஒரு சோறு கூட மீதி இல்லாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. மதியம் சாப்பிட்ற வரைக்குமே நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உடனே ஹாட் பாக்ஸுக்கோ இல்லை வேறு பாத்திரத்துக்கோ மாற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்கிறத மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு திரும்பி சாயங்காலம் வர்றப்ப மீதி இருக்கான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும். இதுக்கு நீங்கள் சைடிஷ் கூட கொடுத்து விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதில் காய்கள்லாம் போட்டிருக்கோம். பட்டாணி இருக்கிறதுனாலே நமக்கு வந்து வேறு சைடிஷ் ஒன்றும் தேவைப்படாது. அதே போல் தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறதுனால என்ன அப்படின்னா, நீங்கள் வெறும் பட்டாணி சாதம் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பட்டாணி சாதத்துக்கு ஊற்றலாம். அப்புறமா கொண்டக்கடலை சாதம் பண்ணுவீங்க, அதில் ஊற்றலாம். பிரியாணி மாதிரி என்ன ரெசிபி எல்லாம் செய்கிறீங்களோ அந்த ரெசிபிக்கு எல்லாத்துக்கும் தேங்காய் பால் ஒரே ஒரு துண்டு தான். பால் எடுத்து ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களாக இருக்கட்டும், என்ன டேஸ்ட் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் தூக்கலாக இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ருசி அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே போல் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு டெய்லி ஒவ்வொரு லஞ்ச் பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். அதனால் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ். அதெல்லாம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தினம் போட்டால் கூட ஒவ்வொரு ரைஸாக போடலாம் ஒரு வருஷத்துக்கு. அந்த அளவுக்கு நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி ரைஸ் ஒன்று போட்டிருக்கோம். ஸ்கூல் லஞ்சு, அப்புறமா ஆஃபீஸ் லஞ்சு, வீட்டில் சாப்பிட்றதுக்கு லஞ்சு, விருந்து அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நம்ம சேனலில் இருக்குது. அதையும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே இன்னும் நான் நிறைய ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு நான் புதுசாகவும் போடுறேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் முதல்ல பார்க்குறவங்களுக்கு வந்து இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், தெரியாது இல்லையா? இப்போ புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரைஸ் போடுறோம், என்ன ஏது அப்படின்ற மாதிரி தெரியாது. அவங்களுக்காக முன்னாடியும் போய் பாருங்கள், இனிமேலும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோ லஞ்சாக இருந்தாலும் நம்ம பார்த்து ஈஸியாக செய்யலாம். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி என்ஜாய் பண்ணுங்கள்.